எல்லோருக்கும் வணக்கம். மாடி தோட்டத்தில் வெள்ளிக்கிழமைக்கான அறுவடை தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி மாடி தோட்டத்தில் நிறைய காய்கறிகள் கிடச்சிதுங்க. ஒரு ஒரு வாரமாக நான் மாடி தோட்டத்தில் அறுவடையே பண்ணலை. இன்றைக்கி அறுவடை பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு ஏகப்பட்ட காய்கள் கிடச்சிது. வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம் என்னென்ன காய்கள்னு. இது பார்த்திங்கன்னா பச்சையும் ஊதா கலரும் கலந்த மாதிரி கத்திரிக்காய். இதோட சுவை பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த காயை கட் பண்ணி பார்த்தா நமக்கு ஓரம் ஃபுல்லாக பச்சை கலராக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளையாக இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும் இதோட டேஸ்ட்டு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த காய். இது பார்த்திங்கன்னா வெள்ளை நீட்டு கத்திரிக்காய். காய்கள் கொஞ்சம் பிஞ்சாக தான் இருக்குது, இன்னும் பெருசாகலை. நான் ஒரு 2 காய் மட்டும் இன்றைக்கி பறித்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு ஊதா கலர் கத்திரிக்காயும் இருக்குது. இந்த செடியில் ஒரே ஒரு காய் தான் இருந்தது, அதே பறித்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மடிப்பு வெள்ளை கத்திரிக்காய் 2 காய் இருக்குது, ஆனால் 2ம் பிஞ்சாக இருக்குது, அதனால் அது விட்டாச்சு. இது பார்த்திங்கன்னா பச்சை நீட்டு கத்திரிக்காய். இந்த செடியில் ஒரே ஒரு காய்கள் இருந்ததுங்க. பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். ஒரு காயும் அவ்வளோ அழகாக இருக்குங்க பார்க்க. இது பார்த்திங்கன்னா நம்ம மாடி தோட்டத்தில் எவர் கிரீன் கத்திரிக்காவேனே சொல்லலாம். இது வந்து வரி கத்திரிக்காங்க. எப்போ பாரு காய்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த காய்க்கு பஞ்சமே கிடையாதுங்க. ஒரு செடியில் பார்த்திங்கன்னா 1, 2 காய்கள் தான் காய்க்குது. இந்த பச்சை கத்திரிக்காய், இந்த ஊதா கலர் கத்திரிக்காய்லாம். ஆனால் இந்த வரி கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா சும்மா காய்கள் வந்துக்கிட்டே இருக்கும். எப்போவுமே இதுக்கு மாடி தோட்டத்தில் எனக்கு ஒரு ஃபேவரட் தாங்க. இது பார்த்திங்கன்னா வெள்ளையும் ஊதாவும் கலந்த லைட் கலரில் இருக்குங்க இந்த கத்திரிக்காய். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். பர்பிள் கலரில் இருக்கும், அது லைட்டு பர்பிள் கலரில் இருக்கும். அதில் ஒரே ஒரு காய் நல்லா பெருசாக இருந்தது, அதையும் பறித்து எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய். நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு 4 செடி இருக்குங்க. பச்சையும் சிகப்பு கலந்த மாதிரி இந்த வெண்டைக்காய் வந்தது. பிஞ்சா பறித்தா பச்சை கலரில் இருக்குங்க. காய் நல்லா முத்தி போச்சுன்னா சிகப்பும் பச்சையும் கலந்த மாதிரி வருது. 2, 3 காய் முத்தி போச்சுங்க நான் பறிக்காமல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 5, 6 காய்கள் கிடச்சிது. அந்த காய்கள் எல்லாம் நான் பறித்து எடுத்துக்கிட்டேன். இந்த வெண்டைக்காவையும் கஸ்தூரி வெண்டைக்காயும் சேர்த்து நான் வந்து இன்றைக்கி பொரியல் பண்ணேங்க. ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க டேஸ்ட்டு. இந்த 2 வெண்டைக்காவும் ஒரு நல்ல காம்பினேஷன். குழகுழப்பு கம்மியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மூக்குத்தி அவரை இருந்தது, அதையும் பறித்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தம்பட்டை அவரைங்க. இன்ஸ்டாகிராமில் ஒரு சிஸ்டர் எனக்கு இதோட விதைகளை ஷேர் பண்ணாங்க. 2 விதைகள் போட்டேன். ஒரு விதையை வந்து நான் மாடி தோட்டத்திலே வச்சுட்டேங்க. ஒரு செடி தான் போட்டேன். எனக்கு இப்போ அதில் ஃபஸ்ட்டு அறுவடை ஒரே ஒரு காய் தான். அதையும் பறிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு வெள்ளை கத்திரிக்காய். இது பார்த்திங்கன்னா வெள்ளை குண்டு கத்திரிக்காய்ன்னு சொல்லலாம். இன்னும் இது பிஞ்சாக தான் இருக்குது, இன்னும் பெருக்கலை. கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு அந்த செடி கொண்டு வந்து. எனக்கு மாறி மாறி செடிகள் வந்துக்கிட்டே இருக்குது. விதைகள் போட எனக்கு ஒரு சுழற்சி முறையில் அந்த செடி வந்துக்கிட்டே இருக்குங்க. அப்புறம் சுண்டக்காய். மாடி தோட்டத்தில் இருந்து சுண்டக்காய் பறித்தேன். ஒரு கை அளவுக்கு இருந்தது. இதை பறித்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா அடுத்த முறை பறிக்கும் போது 2ம் சேர்த்து குழம்புக்கு வச்சுக்கலாம். அதனால் அதை பறித்து எடுத்துட்டேன். இது பார்த்திங்கன்னா கஸ்தூரி வெண்டை. நிறைய காய் கிடச்சிதுங்க இன்றைக்கி. கிட்டத்தட்ட ஒரு 4 செடி தான் வச்சுருக்கேன். ஒரு செடியிலும் பார்த்திங்கன்னா கொத்தாக எனக்கு காய்கள் இருந்தது. என்ன கொஞ்சம் காய்கள் முத்த விட்டுட்டேங்க. ஏன்னா ஒரு வாரமாக நான் அறுவடையே பண்ணலை. நிறைய காய்கள் பார்த்திங்கன்னா முத்தி போச்சு. பிஞ்சாக இருக்கும் போதே இதை பறித்தா இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம வெறும் வாயிலே சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி இதையும் அந்த வெண்டைக்காவும் சேர்த்து, நீட்டு வெண்டைக்காவும் சேர்த்து பொரியல் பண்ணேங்க. ஒரு சில வெண்டைக்காய் இதில் முத்தி, அந்த கஸ்தூரி வெண்டையெல்லாம் முத்தி போனதுனால கொஞ்சம் நச்சுக்குன்னு இருந்தது. நம்ம பிஞ்சாக பார்த்து இதை சமைக்கும் போது டேஸ்ட்டு அவ்வளோ நல்லா இருக்குங்க. இந்த 2 வெண்டைக்காவும் சேர்த்து சமையல் செய்யும்போது இதோட சுவை அருமையாக இருக்குது. நீங்கள் உங்கள் மாடி தோட்டத்துக்கு ஒரு செடி இல்லைன்னா 2 செடி வச்சாலே போதும். ஏன்னா இது பக்க கிளைகள் அதிகமாக வந்து நமக்கு கொத்தாக காய்களை கொடுக்கும். நான் நிறைய பேருக்கு இதோட விதைகளை இப்போது ஷேர் பண்ணியிருக்கேன். உங்கள் மாடி தோட்டத்தில் இந்த விதைகளை போட்டு செடியை வளர்த்து கண்டிப்பாக நீங்கள் இதை அறுவடை பண்ணி எடுங்க. கரெக்டாக காய் வந்து ஒரு 5வது நாள் நீங்கள் அறுவடை பண்ணி எடுத்துருங்க. ரொம்ப நாள் விடாதீங்க. முத்தி போச்சுன்னா இதோட டேஸ்ட்டு உங்களுக்கு பிடிக்காது. ஒரு மாதிரி நாராக வந்துடும். அதனால் 5வது நாள் நீங்கள் அறுவடை பண்ணி எடுத்துருங்க. நிறைய பேர் இன்னும் விதைகள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நான் அடுத்த விதைகள் இன்னும் எடுக்கலைங்க. முத்த விட்டு விதைகள் கிடச்ச உடனே கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன். அப்போ உங்கள் அட்ரஸை எனக்கு கொடுங்க. நான் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஷேர் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு இங்கேருந்து போஸ்ட் ஆஃபீஸ் கொஞ்சம் தூரங்க. உடனே யாருக்கும் என்னால் விதைகளை கொடுக்க முடியல. ஒரு சிலர் உடனே கேட்குறீங்க. நான் நிறைய பேர் சேர்ந்த பிறகு வேணால் கொடுக்கலாம். ஒருத்தர் 2 பேருக்குன்னு கொடுத்தா என்னால் கொடுக்க முடியலைங்க. ஒரு 10 பேர் 20 பேர் சேர்ந்தால் நான் வந்து போஸ்ட் பண்ணலாம். அதனால் யாருக்காவது விதைகள் வேணும்னா வெயிட் பண்ணுங்கள். அடுத்த விதை பகிர்வில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு விதைகள் நான் ஷேர் பண்ணுறேங்க. இது காராமணி இருந்ததுங்க ஒரு கையளவுக்கு, அதையும் பறித்து எடுத்துக்கிட்டேன்.
காராமணியில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு கையளவுக்கு எனக்கு காய்கள் கிடைக்குங்க. இந்த காராமணியும் ரொம்ப சூப்பராக இருக்குது. போன வாட்டி காய்கள் நிறையா பறித்து விதையும் எடுத்து வச்சுருக்கேன். அந்த விதையை கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் நான் ஷேர் பண்ணுறேன். எங்கே வச்சேன்னு தெரில. அது கிடைச்சோன்னே உங்களுக்கு நான் தகவல் சொல்கிறேன். கண்டிப்பாக எல்லாருக்கும் நான் ஷேர் பண்ணுறேங்க. கொத்து பீர்க்கங்காயில் ஒரு 2 காய் இருந்ததுங்க. அதையும் பறித்து எடுத்துக்கிட்டேன். பாருங்களேன் எவ்வளோ காய்கள் பாருங்களேன். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. இத்தனை காய்கறிகளும் நான் ஒரு 3 நாளைக்கு சமைக்கலாங்க. ஒரு நாளைக்கு ஒரு பொரியல் வச்சாலும் 3 நாளைக்கு எனக்கு தாராளமாக சமைக்கலாம். அவ்வளோ காய்கள் கிடச்சிது. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாவில் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. யாருக்காவது இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இயற்கையை நேசிப்போம். நன்றி.